الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது தர்பியா வகுப்பில் முக்கியமான ஒரு துஆவை தெரிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த துஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்ட சமயத்திலே ஓதிய ஒரு பிரார்த்தனை. இந்த பின்னணியை கொண்டு பார்க்கிற போது இது உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பிரார்த்தனை. மனிதனுடைய இறுதி முடிவு, இந்த மனிதனுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே இருக்கிற தொடர்புகள் அறுபட்டதற்கு பிறகு அவனை இழந்து வாடுகிற அவனுடைய குடும்பத்திற்காகவும் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மனிதனது நல்வாழ்க்கைக்காகவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. என்னதான் இந்த பிரார்த்தனையில் அபூ சலமா என்கிற பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு ஒரு நபித்தோழருடைய பெயரை குறிப்பிட்டு பிரத்யேகமாக ஓதிய பிரார்த்தனையாக இருந்தாலும், இந்த பெயர் அவர்களுடைய பெயர் இருக்கிற இடத்தில் நாம் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறோமோ அவருடைய பெயரை இணைத்தும் நாம் ஓதிக்கொள்ளலாம் என்கிற ஒரு மரபு இந்த பிரார்த்தனையில் இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரார்த்தனையை எடுத்து எழுதக்கூடிய உலமாக்கள் அனைவரும் அந்த இக்ஃபிர்லி அபி சலமா என்று வரக்கூடிய இடத்தில் இக்ஃபிர்லி ஃபுலான் ஃபுலான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஃபுலான் என்றால் நமக்கு தெரியும், இன்ன மனிதர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இது எந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் என்றால், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த அந்த வேளையில், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாதாரண நபித்தோழர் அல்ல, ஆரம்பகால நபித்தோழர்களில் ஒருவர். இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்ற 10 பேர்களுக்கு அடுத்தபடியாக 11வது இடத்தில் இவர்களுடைய பெயர் வருவதாக பிரபலமான வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பு தருகிறார்கள். ஆரம்ப காலத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளுக்கு இணங்க அபிசினியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த, அதுவும் குடும்பம் சகிதமாக ஹிஜ்ரத் செய்த ஒரு வரலாற்று சிறப்புக்குரியவர். மதீனாவை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கான அழைப்பு கொடுத்த போது தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் தன்னுடைய பிள்ளையையும் அழைத்து கொண்டு அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு ஆயத்தமான ஒரு நேரத்திலே குறைஷி குஃபார்கள் வழிமறித்து, நீர் வேண்டுமானால் போய்கொள்ளும், ஆனால் உனக்கு பிறந்த வாரிசை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவருடைய மனைவியை குடும்பத்தை சார்ந்தவர்களும், நீ வேண்டாம் போய்க்க, ஆனால் உன்னுடைய மனைவி எங்கள் குடும்பத்து பெண், நான் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த மனைவியையும் தடுத்து, இப்படி தாய் ஒரு இடத்துல, தந்தை ஒரு இடத்துல, குழந்தை ஒரு இடத்துல என்று மூவரும் ஒவ்வொரு இடங்களில் பிரிக்கப்பட்டு பின்னாளில் அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு அவர்கள் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு உணர்வுபூர்வமான குடும்ப பின்னணிக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட நபித்தோழருடைய பிரிவு எனும் போது அது உண்மையிலேயே தாங்க முடியாத ஒரு இழப்பு. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக இந்த பிரார்த்தனை அவர்களுக்கு செய்திருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதுவோ இந்த துஆவை பற்றி உலமாக்கள் வர்ணிக்கிற போது, மரண படுக்கையில் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். சுற்றி இருக்கக்கூடியவர்களெல்லாம் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற விதத்தில் நின்று கொண்டிருக்கும் போது, மிகச்சரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வருகையும் இவருடைய உயிர் பிரிவதும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வருகையும் இவருடைய ரூஹ் பிரிவதும் ஒரே நேரத்தில் சம்பவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வரலாற்று செய்தியும் காணப்படுகிறது. வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய பொற்கரங்களால் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்களை என்ன செய்கிறாங்க, அப்படியே மூடுகிறார்கள்.
இதுவும் கூட ஒரு சுன்னாவாக கருதப்படுகிறது. நாம் யாருடைய மரணம் தரிக்கும் நேரத்திலே, மரணம் ஏற்படுகிற நேரத்தில் யாரையாவது நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்துவிட்டால் அவருடைய கண்களை நாம் மூடுவது என்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை. காரணம், மரணிக்கிற நேரத்திலே கூட ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய அந்த சடலமானது, அந்த உருவமானது அகோரமாய் விகாரமாய் தெரிந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். மரணிக்கும் போது கூட கண்ணியமான முறையில் அனுப்புகிற ஒரே மரபுக்கும் அதபுக்கும் சொந்தக்காரர்கள் நாம் மட்டும்தான். செத்த பிணத்தை கூட என்ன செய்கிறோம்? நாம் குளிப்பாட்டி வாசனை திரவியங்கள் பூசி அதை மகிழ்வித்து அதை ஆனந்தப்படுத்தி அதற்கு வெள்ளை வெளியர் என்கிற சுத்தமான அந்த கஃனாடை இட்டு ஒரு மிக அழகான அதபுகளையும் மரபுகளையும் பேணி அடக்கம் செய்கிற ஒரு பழக்கம் கொண்ட ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். அப்படிதானே? அந்த அளவிற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் தருவாயில், அதாவது பத்ர் போரிலே கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் உஹது போரிலும் அவர்கள் கலந்து கொள்கிறார். உஹது போரிலே ஏற்பட்ட அந்த பெரும் காயத்தின் காரணமாகத்தான் அவருக்கு இறப்பு வந்திருக்கிறது என்கிற செய்தி கூட வரலாற்று நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காயப்பட்ட நிலையில் அவர் பல நாட்கள் கழிக்கிறார். இறுதியில் அவருக்கு மரணம் வருகிறது. அவர் மரணிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்கிறார்கள். அல்லாஹும்ம ஃகிர் லி அபி ஸலமத, யா அல்லாஹ் அபூ ஸலமாவிற்கு நீ மன்னிப்பை தா. உண்மையில் சகோதரர்களே, இந்த கஃபூர், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்கிற அந்த தன்மை இருக்கிறது பார்த்தீர்களா? இது அல்லாஹ் மிகவும் அடியார்களிடத்திலே விரும்பக்கூடிய ஒன்று. பாவம் செய்யக்கூடிய இயல்போடு படைக்கப்பட்ட நாம் அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிற போதுதான் உண்மையில் அல்லாஹுக்கு விருப்பமான சிறந்த நல்லடியார்களாக நாம் மாற முடியும். ஏனென்றால் உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை எப்படி படைத்திருக்கிறான்? தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் பலகீனங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாக இவர்களை அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் இந்த மனிதனுக்கு உடல் உறுப்புகளையும் உறுப்புகளோடு சேர்த்து உணர்வுகளையும் அந்த உணர்வுகளுக்கு இச்சைகளையும் தந்திருப்பதனால் அது கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருக்கத்தான் செய்யும். ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கவில்லை? மனிதனுக்கு கொடுக்கவில்லை. மனிதனுக்கு ஒரே நேர்கோட்டில் நேராக சீராக பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கவில்லை. மலக்குமார்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த தன்மையை கொடுத்திருக்கிறான். பாவங்களை பார்க்காதவர்கள், பாவங்களை பற்றி உணர முடியாதவர்கள், பாவங்களுக்குரிய தேவைகள் இல்லாதவர்கள், அனுதினமும் அணுநேரமும் இடைவெளியின்றி இறைவனை தியானிக்கக்கூடிய ஒரு புனிதமான படைப்பினர்களாக எல்லாம் யாரை படைத்திருக்கிறான்? வானவர்களைத்தான் படைத்திருக்கிறான். ஆனால் மனிதர்களை எல்லாம் அப்படி படைக்கவில்லை. அதனால் தான் மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற போதெல்லாம் பெரும்பான்மையான பிரார்த்தனைகளில் எது வருகிறது? பாவ மன்னிப்புக்குரிய பிரார்த்தனைகள் தான் நிறைய வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பிரார்த்தனை பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்கிறார்கள்? 70 முறை, 100 முறையும் என்று கூட வருகிறது. 70க்கும் மேற்பட்ட 100 முறை வரை நான் ஒரு நாளைக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மை பற்றிய வாக்குமூலத்தை தந்திருக்கிறார்கள். இப்போ எந்த அளவிற்கு பாவங்களுக்கான மன்னிப்பு கேட்பது என்பது மார்க்கத்தில் பிரதானப்படுத்தப்பட்ட முக்கியத்துவம் படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்திருக்குமானால், வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், நபியே மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உம்மை பாதுகாத்திருக்கிறான், முன்பின் பாவங்களை உங்களுக்கு மன்னித்திருக்கிறான் என்கிற சிறப்பிற்கு சொந்தக்காரர்களாய் அகிலத்தின் அருட்கொடை இருந்த போதும் கூட நாளொன்றுக்கு சுமார் 100 முறை பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அதனால பாவ மன்னிப்பு கேட்கிற தன்மை என்பது எப்போதும் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் பாவ மன்னிப்பை நீங்கள் கேட்காத ஒரு சமூகமாக இருந்தால் அல்லாஹ் உங்களை அழித்துவிட்டு பாவம் செய்கிற இன்னொரு சமூகத்தை கொண்டு வந்து அவர்களை பாவங்களும் செய்ய வைத்து பிறகு அவர்களை மன்னிப்பும் கேட்க வைத்து அந்த மன்னிப்பு கேட்பதற்காக மன்னிப்பையும் அல்லாஹ் வழங்குவான். இந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு கேட்பவர்களை விரும்புகிறான். அதனாலதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இறந்து பிணமாய் சடலமாய் கிடக்கும் போது கடைசியாக அவனுக்காக பிரார்த்தனை செய்வதில் இந்த பாவ மன்னிப்பு தேடுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த கண்களை கொஞ்சம் மூடி அல்லாஹும்ம ஃகிர் லி அபி ஸலமா, யா அல்லாஹ் இந்த அபூ ஸலமாவிற்கு பாவ மன்னிப்பை கொடு. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை குறிப்பிட்டதில் மனோதத்துவ ரீதியாக மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. என்ன தெரியுமா? சுற்றி இருக்கிற நபி தோழர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவால் தம்முடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவால் ஒரு மனிதருடைய பெயர் குறிப்பிடப்பட்டு பிரத்யேகமாக பாவ மன்னிப்பும் கேட்கப்படுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய தனிச்சிறப்பு.
அப்ப நமக்கும் மரணம் வரும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு துஆ கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் நமக்கும் நம்முடைய பேர் குறிப்பிடப்படும் அல்லவா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு தருணமாக, சிறப்பான ஒரு அவையாக, சபையாக அது கருதப்படுகிறது. சொல்லிட்டு வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், நேர்வழி பெற்றவர்களில் இவருடைய அந்தஸ்தை நீ உயர்த்தி விடியா அல்லாஹ். வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், ஒரு மனிதனுடைய சாதனை இதில் தான் இருக்கிறது. எது? அவன் மரணிக்கும் போது நல்லோர்களோடு அவன் உயிர் கைப்பற்றப்பட வேண்டும். இதுதான் உண்மையாலுமே சாதனை. பணக்காரர்களோடு வாழ்வதோ, பெரிய செல்வந்தர்களோடு வசிப்பதோ, தகுதி உள்ளவர்களோடு, மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களோடு நாம் நட்பு வைத்திருப்பதிலோ என்ன கிடையாது, நம்முடைய சிறப்பு நிச்சயமாக கிடையாது. உண்மையாலுமே ஒரு இறை நம்பிக்கையாளரின் சிறப்பு எதில் இருக்கிறது என்றால் வதவஃபனா மஅல் மஅல் அப்ரார். ஆழமான வார்த்தை. தவஃபனா மஅல் அப்ரார், நல்லோர்களோடு எங்களுடைய உயிரை கைப்பற்றியா அல்லாஹ். அதுதான் வேணும். இன்றைக்கு நட்புகளை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில், நட்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அம்சத்தில், பழக்க வழக்கத்தை இன்றைக்கு வலுப்படுத்திக் கொள்வதில் பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. யாரிடத்தில் காசும் பணமும் நிறைய கொட்டி கிடக்கிறதோ, அந்தஸ்தும் பேரும் புகழும் நிறைய மலிந்து கிடக்கிறதோ, அவரோடு சேர்வதையும் அவரோடு பழகுவதிலும் மக்கள் அதிக ஆனந்தப்படுகிறார்கள். அதை மிகப்பெரிய கௌரவமாக நினைக்கிறார்கள். எனக்கு அவர், நான் ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, இவர் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு, இதுக்கே இன்றைக்கு கௌரவப்படக்கூடிய, பெருமை அடிக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா உண்மையான இஸ்லாமியன், உண்மையான ஈமான் கொண்டவன் எதில் பெருமை அடைவான் தெரியுமா? வதவஃபனா மஅல் அப்ரார், என்னுடைய உயிர் கைப்பற்றப்படும் போது நான் நல்லோர்களோடு நான் சேர்க்கப்பட வேண்டும் யா அல்லாஹ். அதுலதான் சகோதரர்களே உண்மையான ஆனந்தம் இருக்கிறது. என்னுடைய பிள்ளை பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிக்கிறான், எம்எல்ஏ எம்பி வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்கிற ஸ்கூல்ல என் பிள்ளை படிக்கிறான், பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் வீட்டு பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்கிறானோ அந்த ஸ்கூலில் என் வீட்டு பிள்ளை படிக்கிறான் என்றெல்லாம் சில இஸ்லாமிய குடும்பங்கள் பெருமை பேசுகிறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் செய்தி வருது. ஊர்ல எங்க அக்கா பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான் தெரியுமா? எந்த ஸ்கூல்ல எங்க படிக்கிறான்? ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். அப்படியா? ஊட்டி கான்வென்ட்னா என்னங்க? அங்கதாங்க எம்எல்ஏ எம்பி பிள்ளைகள் எல்லாம் படிக்குது. இதெல்லாம் பெருமை. அது அல்ல நமக்கு பெருமை. நமக்கு பெருமை என்ன? வதவஃபனா மஅல் அப்ரார், நல்லோர்களோடு நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும். அதனாலதான் போரில் அடிபட்டு ஒருவர் கொல்லப்படுகிறார் என்றால் அவருக்கு ஷஹாதத்தினுடைய அந்தஸ்து இருக்கிறதா இல்லையா? எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்குரிய நிலையில் அந்த மரணம் அவருக்கு சம்பவிக்கப்படுகிறது. முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்வின் அங்கீகாரத்தோடு ஹிஜ்ரத் செய்த மூத்த பட்டியலில் இவர் இருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 10 நபித்தோழர்களுக்கு பிறகு நீங்கள் பெயர் படித்தால் இவருடைய பெயர் வரக்கூடிய அளவிற்கு வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்திக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றவர் என்கிற அந்த நிலையும் இவர் அடைகிறார். இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உண்மையான சிறப்பு எதுல இருக்கு தெரியுமா? அந்த நேர்வழி பெற்றவர்களோடு அவருடைய அந்த வருகை இருக்க வேண்டும், அல்லது அவனுடைய இறப்பு இருக்க வேண்டும், அவனுடைய சேர்க்கை இருக்க வேண்டும், அவனுடைய இணைப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் அந்த அழகான துஆவை எப்படி சொல்கிறார்கள்? வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், இவருடைய அந்தஸ்தை யாரோடு வை யா அல்லாஹ்? நேர்வழி பெற்றவர்களோடு வை. இந்த மஹ்தியீன் என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக தமக்கு பிறகு ஆட்சி செய்யக்கூடிய குலஃபாக்களுக்கு பயன்படுத்திய வார்த்தை. அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதி அல் குலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வார்த்தை. என்னுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எனக்கு பிறகு நேர்வழி பெற்ற, நேர்வழியில் இருக்கக்கூடிய அந்த என்னுடைய கலீஃபாக்களுடைய வழியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே பயன்படுத்துகிறார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய அடைமொழியை விட, இந்த உலகத்தில் அவனுக்கு இருக்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பட்டங்கள், பதவி, நற்பெயரை விட மரணித்ததற்கு பிறகு அவனுக்கு ஒரு பெயர் வர வேண்டும். அதுதான் உண்மையான சிறப்பு. இப்படிதானங்க உலகத்தில் அல் ஹாஜ் அப்படின்னு நம்ம சொல்றது சிறப்பா? உலகத்தில் வேண்டுமானால் சிலரை நாம் மகிழ்விக்க, அல்லது சிலருக்கு உண்மையிலேயே சிறப்பு இருப்பதனால் நாம் நம்பிக்கை கொண்டு அவருக்கு சில அடைமொழிகளை கொடுக்கிறோம். இறை இல்ல கொடை வள்ளல் அப்படிம்போம். பள்ளிவாசலுக்கு அதிகமா தர்மம் பண்ணக்கூடியவராக இருந்தா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இறை இல்ல கொடை வள்ளல் 2-3 அஜிக்கு மேல செஞ்சுட்டேன் நம்ம ஊர்ல அல்ஹாஜ் அப்படிம்பாங்க. என்னென்னவோ பேர் சொல்லப்படுது. அவர் அப்படி இவர் இப்படி என்றெல்லாம். பெரிய மௌலானாக்களாக, பெரிய பெரிய ஹஸ்ரத்மார்களாக இருந்தால் அவரை மௌலானா என்கிறார்கள், மௌலவி என்கிறார்கள், ஹஸ்ரத் கிப்லா என்கிறார்கள். அல்லது அரசியல் கட்சி போன்ற தலைவர்களாக, சமுதாய தலைவர்கள் யாரால் வந்து விட்டால் அவர்களுக்கு சிராஜுல் மில்லத், ஷம்சுல் மில்லத், ஷம்சீரே மில்லத், முனீருல் மில்லத். மில்லத்துங்கிற வார்த்தையை வச்சு எல்லா பேரும் மில்லத். இன்னைக்கு என்னென்னவோ மில்லத், நூறு காயிதே மில்லத்து, நூருல் மில்லத்து, ஷம்சுல் மில்லத்து, ஷம்சீரே மில்லத்து, முனீருல் மில்லத்து, இன்னும் அடுத்து என்னென்ன மில்லத்தோ தெரியாது. இதெல்லாம் உண்மையான சிறப்பு அல்ல.
இறந்ததற்கு பிறகு ஃபில் மஹ்தியீன், அதுதான் மேட்டர். இறந்ததற்கு பிறகு அவன் யாராக இருக்க வேண்டும்? ஃபில் மஹ்தியீன், நேர்வழி பெற்றவர்கள் இருக்க வேண்டும். அதனாலதான் புகழ்பெற்ற சிறப்புக்குரிய இந்த நபித்தோழருடைய இறப்பு வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இனிமையான துஆ, யா அல்லாஹ் இவருடைய அந்தஸ்தை அந்த மஹ்தியீன், அந்த நேர்வழி பெற்றவர்கள் என்று ஒரு சாராரை நீ வைத்திருக்கிறாயே, அவர்களில் இவரை வைத்து இவருடைய அந்தஸ்தை நீ உயர்த்து. நீங்க கவனிக்கணும், அவரை நேர்வழி பெற்றவர்களில் ஒருவராக வை என்பதோடு ரசூலுல்லாஹ் நிறுத்தல, வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியீன், நேர்வழி பெற்றவர்களில் இவரை வைத்து அவருடைய அந்தஸ்தை உயர்த்து விடு. அப்ப டபுள் கிரேட் அவருக்கு. நேர்வழி பெற்றவர்களுடைய பட்டியலில் அவர் இணைக்கப்படுவதோடு மாத்திரமில்லாமல் அந்த பட்டியலிலும் இவருக்கு என்ன வரணும்? அந்தஸ்து உயர வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அடுத்து இந்த துஆவினுடைய மிக முக்கியமான பகுதி வஹ்லுஃபுஹு ஃபீ ஆகிபிஹி ஃபில் காபிரீன். வஹ்லுஃபுஹு ஃபீ ஆகிபிஹி ஃபில் காபிரீன். வஹ்லுஃபுஹு, இவருக்கு ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்து. பிரதிநிதி என்று சொன்னாலே இவருக்கு அடுத்து ஒருவர் அங்கே இருக்க வேண்டும் என்று. ஒருவர் நம்ம அனுப்புறோம், இவர் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக வருகிறார் அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம்? அவர் அங்க யாரா போறாரு? ஒரு அரசாங்கமாக போகிறார் என்ற அர்த்தம். இப்படிதானே? இவர் என்னுடைய குடும்பத்தின் பிரதிநிதியாக போகிறார் அப்படின்னா இந்த குடும்பத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ, இந்த குடும்பம் போனால் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ அப்படி நீங்கள் என்ன செய்றீங்க? அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களது நிறுவனத்தின் பிரதிநிதியாக இவர் வருகிறார் அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்டே அங்க போனதற்கு சமம். அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வஹ்லுஃபுஹு, இவருக்கு ஒரு பிரதிநிதி வர வேண்டும். யாருக்கு? ஃபீ அகிபிஹி ஃபில் காபிரீன், இவருடைய சந்ததியில் எஞ்சி இருப்பவர்களில். இவருக்கு அடுத்து யாரு? இவருடைய மனைவி மக்கள் இருக்கிறாங்களா? இந்த மனைவி மக்களுக்கு யா அல்லாஹ் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு பிறகு ஒரு மிகச்சரியான ஒரு துணையை, ஒரு பாதுகாப்பை அவருக்கு ஏற்படுத்து. இதுதான் தேவை இன்றைக்கு, இதுதான் தேவை. இறந்த அந்த வீட்டில் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சூழ்நிலையை பார்க்கிறார்கள். இளம் மனைவியை விட்டு விட்டவர் இருக்கிறார். இளம் மனைவியையும் பச்சிலம் பாலகனையும் விட்டு விட்டு இறக்கும் போது உண்மையிலேயே அந்த குடும்பத்திற்கு ஒரு துணை வேண்டும். உண்மையிலேயே இவருக்கு பிறகு அந்த மனைவிக்கும் அந்த பிள்ளைக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கார்டியனாக, ஒரு பாதுகாவலராக அங்கே ஒரு இருக்க வேண்டும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள், வஹ்லுஃபுஹு ஃபீ ஆகிபிஹி ஃபில் காபிரீன், இவருக்கு அடுத்து இருப்பவர்களுக்கு என்ன செய்ய அல்லாஹ் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்து. அப்படி அவருக்காக கேட்டுட்டு அதுக்கப்புறம் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், எங்களுக்கும் அவருக்கும் அகிலத்தின் அதிபதியே, அகிலங்களின் இரட்சகனே, அகிலங்களின் எஜமானனே மன்னிப்பை தந்தருள்வாயாக. திரும்பவும் மன்னிப்பை கேட்கிறார்கள் பாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே பிரார்த்தனையில ஆரம்பிக்கும் போது மன்னிப்பை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரார்த்தனையின் இரண்டாம் பகுதியை துவங்கும் போது கூட எப்படி கேட்கிறார்கள்? அவருக்கும் மன்னிப்பை கொடு, எங்களுக்கு மன்னிப்பை கொடு. இங்கேதான் துஆ கேட்பவருடைய அந்தஸ்து சொல்லப்படுகிறது. துஆ கேட்பவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதருக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்பதனால் நான் என்னவோ ஒரு மிகப்பெரிய தூய்மையானவன் போல, எனக்கு தேவையான அனைத்தும் எனக்கு கிடைத்து விட்டது, அதனால் நான் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்பன போன்ற அல்ல. தர்மம் செய்யும் போது வேண்டுமானால் மக்கள் அப்படி சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல எனக்கு உணவுக்கு வேணும், எனக்கு சாப்பிடுவதற்கு வேண்டும், எனக்கு உடை அணிவதற்கு வேண்டும், என்னுடைய மனைவி மக்களுக்கு வேண்டும், அது போக எஞ்சி இருப்பதில் மிஞ்சி இருப்பதில் நான் கொஞ்சம் பிறருக்கு தருவேன். ஆனா பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் முதல்ல எனக்கு தாயா அல்லாஹ், அப்புறம் அவருக்கு தாயா அல்லாஹ், அந்த வேலையே கிடையாது. அல்லது அவருக்கு கூடிய அல்லாஹ் எனக்கு வேண்டாம், அதுவே கிடையாது. ஏன்? நான் எப்படி உன்னிடத்தில் தேவையுடையவனாக இருக்கிறேனோ அதே போன்றுதான் அவரும் தேவையுடையவனாக இருக்கிறார். அவர் எப்படி உன்னிடத்தில் தேவையுடையவனாக இருக்கிறாரோ அதே போல்தான் நானும் உன்னிடத்தில் தேவையாக இருக்கிறேன். அப்போ அவருக்கு நீ பாவ மன்னிப்பை கொடு என்று சொன்னார், எனக்கு பாவ மன்னிப்பு வேணாமா? அவர் மட்டும் தான் பாவம் செய்து ஓய்ந்து கிடக்கிறாரா? நான் பாவம் செய்யவில்லையா? நான் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டேனா? நான் பாவக்கரை படாதவனா? நான் பாவங்களை தொடாதவனா, தீண்டாதவனா, பாவத்தின் பக்கம் செல்லாதவனா? எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்போ அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிற அதே வேளையில் உடனே நான் எனக்காகவும் என்ன செய்கிறேன்? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். அதனாலதான் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியே, அகிலங்களின் ரட்சகனே, அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வ சக்தி மிக்கவனே. ரப் என்கிற வார்த்தைக்கு மிகச்சரியாக தமிழில் மொழிபெயர்க்கவே முடியாது சகோதரர்கள். அவ்வளவு ஆழமான, அவ்வளவு அர்த்த புஷ்டியுள்ள ஒரு வார்த்தை ரப் என்பது. ரப் என்பது என்னது?
படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க எஜமானனுக்குத்தான் ரப்பு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ரப். அப்ப அந்த ரப் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி ரப்புல் ஆலமீன். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஃபாத்திஹாவிலேயே முதலாக இந்த உலகத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனான அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் சொல்லி சூரா ஃபாத்திஹா துவங்குகிறது. அப்ப அந்த மாதிரியான அல்லாஹுவின் புகழுக்குரிய ஒரு பெயரை, புகழுக்குரிய ஒரு பண்பு பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி யா அல்லாஹ் எங்களுக்கும் மன்னிப்பை தருவாயாக, அவருக்கும் மன்னிப்பை தருவாங்க. இங்க பாருங்க, துஆ கேட்கும் போது பெருமானாரிடத்திலே காணப்பட்ட புதுநலம், வக்ஃபிர்லி என்று தன்னோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. வக்ஃபிர்லி என்றால் என்ன? வெரி குட், எனக்கு பாவ மன்னிப்பை தான். ஆனா இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தை வக்ஃபிர் லனா, எங்களுக்கு பாவ மன்னிப்பை தான். அதனால சகோதரர்களே, பாவ மன்னிப்பு கேட்பதில் மட்டும் யாரும் யாருக்கும் கஞ்சத்தனம் காட்டாதீர்கள். பாவ மன்னிப்பு கேட்பதிலும் பிரார்த்தனை செய்வதிலும், நல்லவைகளை கேட்டு பிரார்த்தனை செய்வதில் தயவு செய்து யாருக்கும் கஞ்சத்தனம் காட்டாதீர்கள். உங்களுக்காக எப்படி நீங்கள் துஆ கேட்பீர்களோ அதே போன்று அடுத்தவர்களுக்காகவும் துஆ கேளுங்கள். உங்களுக்காக எப்படி துஆ கேட்பீங்களோ அதே போன்று அடுத்தவர்களுக்காக துஆ கேளுங்கள். ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு அடியான் இல்லாத நேரத்தில் அவனுக்கு தெரியாத விதத்தில் நாம் ஒரு நன்மை அவனுக்கு கேட்கிற போது பக்கத்தில் இருக்கிற மலக்குமார்கள் என்ன சொல்றாங்களாம்? அவனுக்கும் அதையே கொடியா அல்லாஹ் என்கிறார்கள். தீமையிலே இது இருக்குது. அதனால யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தீமையை கேட்கக்கூடாது, நன்மைகளை மட்டும் தான் கேட்க வேண்டும். அப்போ அந்த நன்மைகளை கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து கிடக்கிற அந்த ஈமான்தாரிக்கும் கேட்கிற தனக்கும் தன்னோடு சுற்றி இருக்கிற எல்லாரையும் இணைத்து விட்டு பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியே எங்களுக்கும் அவருக்கும் நீ பாவத்தை மன்னித்து விடு. அடுத்து வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, அவருடைய கபரிலே அவருக்கு விசாலத்தை ஏற்படுத்து. அவருடைய கபரிலே, அவருடைய மண்ணறையில் அவருக்கு விசாலத்தை ஏற்படுத்து. வனவ்விர் லஹு ஃபீஹி, மேலும் அதிலே அவருக்கு ஒளியை ஏற்படுத்து. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் அந்த துவா ஒரு முறை உங்களுக்கு இங்கே சொல்லப்படும், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தோடு சொல்லப்படும். அதை புரிந்து உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த பிரார்த்தனையை பிறருக்கும், அதாவது சொல்வதற்குரிய நேரம் வரும்போது, ஒரு மரண வீட்டிலே நாம் சென்று ஒரு மரணித்தவரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை வரும்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். சொல்லுங்க, அல்லாஹும்ம ஃபிர் லி ஃபுலான். அந்த லி ஃபுலான் அப்படிங்கிற இடத்துல ஒரு பேர் தெரிஞ்சா நீங்க என்ன செய்யணும்? அவருடைய பேரை போட்டுக்கணும். அல்லாஹும்ம ஃபிர் லி ஃபுலான் وارفع درجته في المهديين واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافصح له في قبره ونور له ஃபீஹி. அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹும்ம ஃபிர் லி அபி சலமா, யா அல்லாஹ் அபூ சலமாவிற்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக. இங்கே மரணித்தவருடைய பேர் வேற இருந்தா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பேரை எங்கே போட்டுக்கொள்ள. வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன, வர்ஃபஅ நீ உயர்த்துவாயாக, தரஜதஹு அவருடைய அந்தஸ்தை, ஃபில் மஹ்தியீன் நேர்வழி பெற்றவர்களில் ஒருவராக அவரை வைத்து. நேர்வழியில் உள்ளவங்களுடைய லிஸ்ட்ல அவருடைய பேரை சேர்த்து அப்புறம் என்ன செய்ய? அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை நீ உயர்த்தி கொண்டிரு. வஹ்லுஃபுஹு அவருக்கு ஒரு பிரதிநிதியை உண்டாக்கு, அவருக்கு ஒரு பிரதிநிதியை உண்டாக்கு. ஃபி ஆகிபிஹி அவருடைய சந்ததியில் உள்ளவர்களுக்கு, ஃபில் காபிரீன் எஞ்சி இருப்பவர்களில். உதாரணமா அவருடைய சந்ததியில சில யாராவது இறந்திருக்கலாம், இறந்தவங்களுக்கு கலீஃபா தேவையா? தேவையில்லை. அப்ப அதனாலதான் அவ்வளவு ஆழமான ஒரு பிரார்த்தனை அது. அவருடைய சந்ததியில் யார் நெருக்கதியா இங்கே நின்று கொண்டிருக்கிறார்களோ, எஞ்சி இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு பிரதிநிதியை நீ ஏற்படுத்து. வக்ஃபிர் லனா எங்களுக்கு பாவத்தை மன்னித்து விடு. வலஹு அவருக்கும், யா ரப்பல் ஆலமீன் அகிலத்தின் அதிபதியே. வஃப்ஸஹ் லஹு வஃப்ஸஹ் அவருக்கு விசாலமாக்கி விடு. ஃபி கப்ரிஹி அவருடைய கபரிலே. வனவ்விர் நூர், நூர்னா என்னது? லைட், ஒளி. வனவ்விர் லஹு ஃபீஹி அந்த கபரில், அந்த மண்ணறையில் அவருக்கு ஒளியை ஏற்படுத்து. இந்த துவா உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான துவா. இந்த துவாவை கேட்டு அதனுடைய விளைவாக என்ன நடந்துச்சு? அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹாவாக மாறினாங்க. உம்முல் முஃமினீன்னா என்னது? மூமின்களின் தாயார். அப்படின்னா
அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவியாக மாறினார்கள். மனைவிகளிலேயே சிறப்பான மனைவிகளில் ஒருவராக இவர்கள் இடம்பெறுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய அளவிற்கு ஒரு அந்தஸ்திலே அல்லாஹ் இவர்களை வைக்கிறான். அது எந்த கட்டத்தில் ஆலோசனை கொடுத்தாங்க? ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அங்கே நடைபெற்ற ஒரு சின்ன ஒரு சிதறல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ரசூலுல்லாஹ் மேல மக்கள் எல்லாம் கோபமா இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது, நவுது பில்லா. மக்கள் அனைவரும் ஒரு வருத்தத்திலும் ஒரு கவலையிலும் இருந்த ஒரு கட்டம். ரசூலுல்லாஹ்வாலேயே அந்த உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலை. எல்லாரும் முடியை மழியுங்கள், முடியை வெட்டுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மறைமுகமாக சொன்ன போது கூட உடனே கேட்கும் ஒரு மனோபக்குவத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. கவலை தோய்ந்த முகத்தோடு தலை தொங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடாரத்திற்குள் நுழையும் போது அன்னை அவர்கள் அற்புதமாக ஒரு ஆலோசனை சொன்னார்கள். நீங்க இது சொல்லி நடக்கிற வேலை கிடையாது, சில நேரங்களில் சொல்லை விட செயலுக்குத்தான் சகோதரர்களே பவர் ஜாஸ்தி. சில நேரம் நம்ம சொன்னா நடக்காது, செஞ்சு பாருங்க, அப்பதான் நடக்கும். நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கு. அப்போ கரெக்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க. முதலில் உங்களுக்கு தலைமழிப்பவரை கூப்பிட்டு உங்களுடைய தலையை நீங்கள் மழியுங்கள் யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்த உடனே எல்லாரும் செய்வாங்கங்கிறாங்க. அதே மாதிரி ஒன்றுமே பேசாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தை விட்டு வெளியே வராங்க. தனக்கு தலைமழிப்பவரை கூப்பிடுகிறார்கள், தன்னுடைய தலையை மழிக்கும்படி ஏவுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை மழிக்கப்படுவதை பார்த்த அத்துணை சஹாபாக்களும் உடனடியாக ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாமல் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட்டு அனைவரும் அங்கே முடியை மழித்தார்கள், முடியை குறைத்தார்கள் என்று வரலாற்றிலே படிக்கிறோம். என்றால் இப்படிப்பட்ட சரித்திரபூர்வமான சம்பவம் நடப்பதற்கு மிகப்பெரிய சூத்திரதாரியாக அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வைத்தான். இன்னும் அவர்களுடைய சிறப்புகள் நிறைய வருகிறது. மனாகிப் என்று பார்க்கும்போது, அதாவது அவர்களுடைய சிறப்புகள் என்கிற அந்த தலைப்பின் கீழ் நீங்கள் படிக்கும் போது இது குறித்த மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்வீர்கள். ஆக இந்த பிரார்த்தனை என்பது மிக மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இறந்தவருடைய ஹக்கில், இறந்தவருடைய பேரில் கடைசியாக நாம் செய்யக்கூடிய ஒரு மிகவும் ஒரு வலிமையான ஒரு பிரார்த்தனை. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல மரணத்தை அல்லாஹ் எழுதி ஒரு இறுதி முடிவு ஹுஸ்னுல் காத்திபாவாக வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்கி அந்த கபரில் ஒளியையும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.